ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன் நான். அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரொட்டீன் பிளாக் மாதிரி இருக்க போதுங்க. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25 காலையிலே குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ வந்ததுமே இந்த காஞ்ச வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது தான். ஏன்னா கச்சன்னு தான் எனக்கு பிடிக்காது. ஸோ எங்கெல்லாம் நான் கழுவி காய வச்சுருக்கேனோ அது எல்லாத்தையும் எடுத்து அங்கங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையே பார்ப்பேன். ஸோ இப்போ அதை முடிச்சுட்டு அடுத்து சாமி கும்பிட்ற வேலை. என் வீட்டுக்காரும் ரெடி ஆகிட்டு வந்துடுவார். 2 பேரும் சேர்ந்து சாமியை கும்பிட்ருவோம். ஒரு சில நாட்கள் மட்டும் என்னோட ஜாயின் பண்ணிப்பார். மற்ற நாட்கள் எல்லாம் அவர் காலையில் எழுந்திரிச்சிட்டு மார்னிங் ரொட்டீனை முடிச்சுட்டு ஒர்க்கு பார்க்க ரூமுக்கு போயிடுவார். ஸோ அவருக்கு நேராக காஃபி பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே பெட்ரூமுக்கு நான் கொண்டு போய் கொடுத்துருவேன். ஏன்னா அங்கே தான் ஆஃபீஸ் டேபிள் போட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஸோ ஒரு சில நாட்கள் மட்டும் என்னோட ஜாயின் பண்ணிவிட்டு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருப்பார் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா ட்ரிப்பு பிளான் பண்ண நாளுங்க இந்த செப்டம்பர் 25. எல்லாம் மாறிடுச்சுங்க. இந்த ட்ரம்ப் பண்ண அந்த விஷயத்தினால டிக்கெட்டை கேன்சல் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். 2-3 நாள் முன்னாடி போட்டது, பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ திரும்பவும் நாங்கள் ரீஷெடியூல் பண்ணணும். ஸோ டிக்கெட்ஸ் எல்லாம் ரேட் எல்லாம் மாறி காமிக்குதுங்க. ஒரு சில நாட்கள் 800 ரூபாய்க்கு மேலே காமிக்குது. ஒரு சில நாட்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகலாம் காமிக்குது. ஸோ பார்த்துட்டு என்றைக்கு கம்மியாக இருக்கோ அன்றைக்கி திரும்பவும் பிளான் பண்ணி போடணும். ஆஃபீஸ்லேயும் சொல்லிட்டாங்க, இனி அடுத்து நீங்கள் போகலாம் வரலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தீபாவளி ஒட்டி போடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஆஃபீஸில் உள்ளவங்களும் அதே தான் சொன்னாங்க, அடுத்து தீபாவளி ஒட்டி பிளானை போட்டுருங்கன்னு. ஸோ நாங்கள் இந்த வாட்டி போய் தான் ஆகணும், ஸ்கிப் பண்ணவே முடியாது. இந்த ட்ரம்ப் மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக அவர் பண்ணியிருந்தாருன்னா நாங்கள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்காது, கேன்சல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். அவர் கடைசி நிமிஷத்தில் அப்படி எல்லாரையும் டென்ஷன் பண்ணி விட்டனால எல்லாமே மாறிடுச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து வாக்கிங் போயிட்டு வரும்போது ஒரு சில இடங்களில் பஞ்சாக பூ பூத்து இருந்துச்சு. ஸோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. சாமிக்கு வச்சு கும்பிட நான் பறிச்சுட்டு வந்துட்டேங்க. நம்ம பறிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து வாடாதுங்க. ஒரு 2-3 நாளைக்கு தாங்கும். பார்க்க ரோஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் ரோஸ் கிடையாது. ஸோ இப்போ சாமி கும்பிடும் போதே நான் என்ன பண்ணுவேன்னா சைட் பை சைடு இந்த காஃபிக்கு வந்து பாலை காய போட்டுடலன்னு போட்டுக்கிட்டு இருக்கேங்க. நாங்கள் வாங்குறது 2% மில்க்கு தான், ரொம்ப ஃபேட் கம்மி தான். பட் இருந்தாலும் காஃபிக்கு வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஒரு 3/4 டம்ளர் பாலும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக குடித்தோம்னா நல்லாயிருக்கு. அதனால் இப்போ சாமியை சூப்பராக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. பூவெல்லாம் வச்சு கும்பிட்டாலே சாமி இன்னும் அழகாயிருங்க. ஸோ எப்பெல்லாம் பூ பூக்குதோ டிஃபால்ட்டாக பறிச்சுட்டு வந்து வச்சுருவேன். இல்லாத சமயங்களில் ஒன்றும் பண்ண முடியாது, வெறும்னா ஊதுவத்தி ஏற்றி கும்பிட்டு முடிச்சுருவோங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் எதாவது இருந்தால் வச்சு கும்பிட்டுருவேன். இன்றைக்கி வந்து ஆரஞ்சு வச்சு கும்பிட்ருக்கேன். ஸோ இந்த வாட்டி ஆரஞ்சும் ஆப்பிளும் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ வச்சு கும்பிட்டாச்சு. இப்போ என் வீட்டுக்காருக்கு மட்டும் இந்த ப்ரௌன் சுகர் போட்டு காஃபியை கொடுத்துருவேன். எனக்கு எந்த சுகரும் கிடையாது, ப்ளெயின் காஃபி தாங்க. எவ்வளோ கசப்பாக இருந்தாலும் நான் ப்ளெயினாக தான் குடிப்பேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், சுகர் போடாமல் குடிக்கிறது. ஸோ இன்ன வரைக்குமே அதுதான் நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேங்க. எப்போயாச்சும் ஒரு டைம் வேணும்னா கொஞ்சமாக போட்டு குடிப்பேன். போட்டு குடித்தாலும் எனக்கு பிடிக்கும், பட் போடாமல் குடித்தா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பழகிடுச்சு எனக்கு. ஸோ குடிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இல்லையா, சொன்னாங்க வெஜ்ஜு. ஸோ நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புரட்டாசி மாதம் ஃபுல்லாக நான் வெஜ்ஜு தாங்க. என் வீட்டுக்காருக்கு மட்டும் ஏதாவது சின்னதாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ போன வாரம் வந்து சிக்கன் சுக்கா மாதிரி ஒன்று வீடியோ போட்டிருந்தேன், அந்த மின்ஸ்டு சிக்கனை வச்சு. எல்லோரும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அவருக்காக பண்ணது தான். ஸோ அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். ஸோ மறுபடியும் கூட கேட்டார், இன்னொரு வாட்டி எனக்கு அதே மாதிரி பண்ணி கொடுன்னு. பட் பண்ண முடியல, ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக்கெண்டு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது இன்றைக்கி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சாண்ட்விச் தாங்க பண்ண போகிறேன். வெங்காயம் தக்காளி குக்கும்பர் எல்லாம் வெட்டி வச்சு ஒரு சாண்ட்விச் தான். ஸோ காலையில் அதான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் காஃபி குடிச்சிக்கிட்டு. இன்றைக்கி இந்நேரம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு கிளம்புற நாள், பிஸியாக சுற்றிக்கிட்டு இருப்போம். ஒரு மாதிரி என்ன சொல்லுதுங்க, டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ செக்கிங் எல்லாம் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருப்போன்னு அப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒரு 4 நாளில் எல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு இல்லைங்களா.
இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா க்ளவுடி டே, தண்டர்ஸ்டார்ம்னு வெதரில் போட்டிருந்துச்சு. அநேகமாக மழை வரும்னு நினைக்கிறேன். இருட்டு கட்டிகிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி கிளைமேட் டிம் ஆனாலே நம்ம வீடும் டிம் ஆயிரும். ஏன்னா லைட்டு போடாமல் எந்த ரூம்லேயும் இருக்க முடியாதுங்க, அப்படி இருட்டாக இருக்கும். எங்களோட ஜன்னல் எல்லாம் மாற்றிட்டாங்கங்க. இன்னும் வந்து இந்த பால்கனி விண்டோவை மாற்றலை, அதுவும் மாற்ற வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, பட் இன்னும் வரல. பட் எங்கள் வீட்டோட கிச்சன் ஜன்னல், பாத்ரூம் ஜன்னல், பெட்ரூம் ஜன்னல் அதெல்லாம் சூப்பராக மாற்றிட்டாங்க. போன வாரம் ஃபுல்லாக அந்த வேலை தான் ஓடிட்டு இருந்துச்சு. பட் இன்னும் வந்து இந்த பால்கனியோட விண்டோவெல்லாம் இன்னும் மாற்ற வரல, வருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களே சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து 25ஆந்தேதி கிளம்ப போகிறோம், அதுக்குள்ளே வந்து மாற்றி விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ பிளான் மாறினனால பிரச்சனை இல்லை, எப்போ வந்தாலும் ஓகே தான். பட் திரும்பவும் டிக்கெட்டை புக் பண்ணணுங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்து போடணும். அதுதான் இவர் ஆஃபீஸ்லேயும் கேட்டு வச்சுக்கிட்டு இருக்காரு, நெக்ஸ்ட் எப்போ போகலாம் என்னென்னு. இப்போ இந்த சாண்ட்விச்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த குக்கும்பர் எல்லாத்தையும் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், உப்பு போட்டு பெசரி வச்சிடணுங்க. அப்போ தான் ப்ரெட்டு நடுவில் வைக்கும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்பைஸியாக இருக்கும், இல்லாட்டி வந்து சப்புன்னு இருக்கும். அதனால தான். ஸோ இப்போது பட்டரை ப்ரெட்டு முழுக்க தடவிடணும் 2 பக்கமும். நான் வந்து டோஸ்டரில் தான் வச்சு எடுக்க போகிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ப்ரெட்டு. நாங்கள் மைதா வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டோம், வாங்கிறது கிடையாது. அப்புறம் இந்த மயோனீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் மயோனீஸில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை முதல்ல ப்ரெட்டோட பேஸில் தடவிட்டு இது மேலே வெங்காயம், தக்காளி, குக்கும்பரை வச்சு அப்படியே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுங்க. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ரவுண்டாக வெட்டி வச்சுக்கலாம். லைட்டாக உருளைக்கிழங்க ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சு நடுவில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ஆனியன், தக்காளி அண்டு குக்கும்பர் அவ்வளோதாங்க. இதை வந்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா சீஸ் கூட போட்டுக்கலாம், நான் அதெல்லாம் போட போகிறதில்ல. இது வந்து நான் எப்போயாச்சும் ஒரு டைம் என் வீட்டுக்காருக்கு பண்ணி கொடுப்பேன், அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி என்னன்னு தெரில, சரி நம்மளும் இதே பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எனக்கும் சேர்த்து பண்ண போகிறேங்க. இல்லாட்டி நான் வந்து வேறு ஏதாவது பண்ணிப்பேன். சம்டைம் எனக்கு ப்ரெட்டு வேணான்னு நினச்சேன்னா உப்புமாவோ அல்லது அந்த ரவையில் உப்புமா பண்ணிப்பேன். இல்லாட்டி பார்த்திங்கன்னா ஒரு தோசை ஊற்றிப்பேன். பட் இப்போ மாவு ஆட்டி அது புளிச்சிச்சா என்னன்னு தெரியல. அதனால் நான் வந்து சரி நம்மளும் ப்ரெட்டுக்கே போயிடுவோம், மத்தியானத்துக்கு மேலே பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஸோ இப்போ டோஸ்ட்டர் நடுவில் வச்சு சூப்பராக டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அழகாக டோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போ எந்த உள்ள வைக்கிறேன், ஏன்னா என் வீட்டுக்காருக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ முதல்ல அவருக்கு வச்சு கொடுத்துருவோன்னு அவருக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இனி கட் பண்ணி அவருக்கு ரூமில் கொண்டு போய் கொடுத்துருவேன். ஸோ மோஸ்ட்லி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ரூமில் தாங்க இருப்பார், பிஸியாக ஓடும். எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வெளியே உட்காருவார். முக்கால்வாசி நேரம் காஃபிலேருந்து உங்களுக்கு லஞ்சு வரைக்குமே ரூமில் தான் இருப்பார். அந்த லஞ்சு சாப்பிடும்போது மட்டும்தான் வெளியே வந்து உட்காருவார் சாப்பிட்றதுக்கு. மற்ற நேரம்லாம் நான் ரூமில் கொடுத்துருவேன். கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாருங்க. அப்புறம் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்ல பீட்ரூட்டும் ஆரஞ்சும் போட்ட ஜூஸுங்க. ஒரு அரை பீட்ரூட் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அண்ட் அது கூட வந்து ஒரே ஒரு ஆரஞ்சுங்க. இப்போ நிறைய பேர் ஏபிசி ஜூஸு ஏதோ சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க. இதுக்கு சுகரெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க. அந்த பீட்ரூட்டு ஆரஞ்சில் உள்ள இனிப்பு தான் அடித்து வடிகட்டி கொடுத்துருவேன். நான் வந்து முழுசாக சாப்பிட்டுப்பேங்க. எனக்கு ஜூஸ் எல்லாம் பிடிக்காது, ஏன்னா எனக்கு செட்டும் ஆக மாட்டேங்குது, குடித்தா என் வயிறுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் நான் வந்து பழத்தை உரிச்சே சாப்பிட்ருவேங்க. இந்த வாட்டி ஆரஞ்சு செம சூப்பர். இதோ கிளைமேட்டு டிம் ஆகும் போதெல்லாம் பாருங்கள், என் வீடு இப்படி தான் இருக்கும், அப்படியே இருட்டாக இருக்கும். லைட்ஸ் போட்டு வச்சுக்கணும், இல்லாட்டி அவ்வளோதாங்க. வீடே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து ஈவினிங் 7-8 மணிக்கு மேலே நம்ம இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து இந்த மோஸ்ட்லி இந்த பச்சையாக வெங்காயம் தக்காளி வச்சு சாப்பிட பிடிக்காது தான். பட் இன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மாதிரி சமயத்தில் வேறு ஏதாவது ஸ்டஃபிங் வச்சுப்பேன். பட் இன்றைக்கி எனக்கே தெரியல, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மயோனீஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனாலையா என்னன்னு தெரில. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஷ்ரூமை வச்சு ஒரு கறி தாங்க பண்ண போகிறோம். என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், குருமா வச்சுக்கலாமான்னு. பட் என் வீட்டுக்காரர் தான் சொன்னார், தோசையெல்லாம் வேணான்ட்டார் அவர். மத்தியானம் தோசையெல்லாம் சுட்டுட்டு இருக்காத, சப்பாத்தியும் சூப்பரான ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு கறி பண்ணி கொடுன்னாரு. சரி நானும் யோசித்தேன் என்ன பண்ணலாம், ஆனால் வெஜிடபிள்ஸும் வேணான்ட்டார். அப்போ மஷ்ரூம் இருந்துச்சு, அதை வச்சு எதாவது பண்ணவான்னு கேட்டேன். சரின்னாரு. சரின்னு எனக்கு ஒரு ரெசிபி தோணுச்சு. ஸோ ரஃபாக தாங்க பண்ணுறேன், எதையும் பார்க்கல, மைண்டுக்கு தோன்றதை நான் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டு வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயை வச்சு அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சமாக கேப்சிகத்தை
நீங்கள் அந்த க்யூப்ஸாக வெட்டி அதை வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஓரமாக. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு வதக்கி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ரொம்ப வந்து சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கக்கூடாது, ஜஸ்ட்டு லைட்டாக வதக்கினா போதும். அதே கடாயில் இருக்கிற அந்த பேலன்ஸ் எண்ணெயிலேயே வந்து பொடியாக நறுக்கின ஒரு 1/2 வெங்காயம், ஒரு 2-3 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டுருங்க. அந்த க்யூப்ஸாக கட் பண்ணி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயமும் கேப்சிகமும், அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதை எண்டில் நம்ம ரெசிப்பியில் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காயம் நிறைய தேவைப்படும் இந்த ரெசிபிக்கு, ஏன்னா நம்ம பொடியாகவும் வெட்டி போடுறோம், க்யூப்ஸாகவும் கொஞ்சம் வதக்கி ஆட் பண்ணுறோம். இந்த பன்னீர் டிக்கா பண்ணுவோம் தெரியுங்களா, கிட்டத்தட்ட அது போலவே இருக்கும். அப்புறம் ஒரு 1.5 தக்காளியை நான் அரைச்சி சேர்க்குறேங்க. ஏன்னா எந்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 1/2 தக்காளி நேற்று ஏதோ ரெசிபிக்கு யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தேன், அது கூட ஒரு முழு தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதாங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா புளிப்பில்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி 1.5-2 கூட சேர்த்துக்கலாம். புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும்னா நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். தக்காளி பியூரியை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கி வந்ததும் இப்போது மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகா தனியாத்தூள் 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்பங்க, உங்களுக்கு அந்த காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா தனியாக அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்து மஷ்ரூமை சேர்த்துக்க போகிறோம். மஷ்ரூமை ரொம்ப பொடியாக வெட்டிடாதீங்க, கொஞ்சம் 3ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அது சுருங்க உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். பொடியாக வெட்டினீங்கன்னா சுருங்க இன்னும் பொடியாயிரும், நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஏன்னா சில நேரம் அந்த மாதிரி ஆகும். அதனால் மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டுக்கோங்க. இதுக்கு பிரியாணிக்கெல்லாம் நீங்கள் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மசாலாவோட கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணியை ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சிட்றோங்க. இந்த பொடியும் அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயமும் சரி கேப்சிகமும், இதை வந்து எண்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதை உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டுட்டு லிட்டை போட்டு மூடிடுங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமு டக்குன்னு வெந்துருங்க, வித்தின் ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே அது டக்குன்னு வெந்துடும். அதனால் நமக்கு மசாலா வாட போனால் போதும், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து மஷ்ரூம் வெந்து அதிலிருந்தும் தண்ணி விடும், அதனால் தண்ணியை கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க, அப்புறம் ரொம்ப சலசலன்னு ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வதக்கி வச்ச அந்த கேப்சிகம் ஆனியன் இருக்கும் பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பொடி பண்ண வச்ச அந்த மசாலா, அந்த மேஜிக் மசாலா, மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட வாசம் கொஞ்சம் போகணும், அண்டு ரெசிப்பியில் எல்லாம் மிங்கிள் ஆகணும், அவ்வளோதாங்க. மேத்தி லீஃப் சேர்த்து இறக்கிட்டோம்னா சூப்பரான பன்னீர் மஷ்ரூம் கறி ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு சப்பாத்திக்கு அண்டு புலாவுக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க. நான் சும்மா ரஃப்பாக தான் பண்ணேன். என் வீட்டுக்காரர் தான் சொன்னார், தேங்காய் முந்திரி எதுவுமே அரைச்சி ஆட் பண்ண வேணான்ட்டார், வெறுமனே கிரேவி இருக்கணும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும்னாரு. அதனால நான் எதுவும் போடாமல் இதோடு இறக்கிற போகிறேன். சைட் பை சைட் சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். மத்தியானம் சப்பாத்தி கூட தான் நாங்கள் வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போது மேத்தி லீஃப் ஆட் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியது தான். இதுக்கு கொத்தமல்லி வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் இது கிடையாதுங்க, உங்கள் விருப்பம்தான். இது பார்க்குறதுக்கு அந்த கடாய் பன்னீர் மாதிரியே இருந்துச்சுங்க, நான் நினச்சே பார்க்கல, சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ சுட சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி புலாவுக்கும் நல்லாயிருக்கும் டிஃபால்ட்டாக. இப்போ சப்பாத்தியும் சூப்பராக சுட்டாச்சுங்க. சுட்டு முடித்ததும் நாங்கள் லாஸ்ட் டைம் வாங்கின இந்த அவக்காடோ ஆயில் இருக்குது, அதை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிப்போம், ஸோ தட் நமக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் லைட்டாக எண்ணெய் சேர்த்துப்பேன், ரொம்ப எல்லாம் சேர்க்க மாட்டேன். இப்போ என் வீட்டுக்காரர் சாப்பிட்டு முடிச்சுட்டாருங்க, சூப்பராக இருக்குன்னாரு. இப்போ அடுத்து நம்ம டைமு, இன்றைக்கி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் சரி முதல்ல அவருக்கு சுட்டு கொடுத்து முடிச்சாச்சு. இனி அடுத்து நம்ம உட்காந்து பொறுமையாக சாப்பிட வேண்டியது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த லன்ச் டைம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபனாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று தான் நாங்கள் வந்து ரைஸ் சாப்பிட்டோம், அந்த ரைஸ் சாப்பிட்டாலே அடுத்த நாள் டிஃபனுக்கு தான் மாறிடுவோம். இது நிறையா வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப சூப்பராக நல்லா காரசாரமாக இருந்துச்சுன்னு சொல்லிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு புலாவெல்லாம் பண்ணுறீங்க, இல்லை கோக்னட் மில்கில் ஒரு புலாவ் பண்ணிங்கன்னா அதுக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ஸோ மஷ்ரூமுக்குனே உரிதான டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா கொடுத்துச்சுங்க. இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனி எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண வேண்டியது தான்.
ஸோ இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இனி ஈவினிங்க்கு மேலே பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று வாங்கின பீஸா இருக்குது, ஒரு வெஜ் பீஸா வாங்கியிருந்தோம். அதனால் அது இருக்கிறனால நான் நைட்டுக்கு அதை வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசை மாவு இருக்குது ஆட்டி வச்சது. இந்த கிரேவியை தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக வந்திருக்குங்க. நான் சும்மா ரஃப்பாக தான் பண்ணேன், எதையும் பார்க்கல, யோசிக்கவும் இல்லை. சரி மஷ்ரூமை வச்சு ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், see you soon.